பெரும்பாலும் பேசுறது கம்மியாக இருந்தாலும் நினைப்பு நிறையா இருக்கு. அந்த எண்ணங்கள்லாம் மாறணும், பிரித்து அறியணும். நம்ம இது தப்பாக நினச்சிட்டு இருக்கிறோம், யூதில் நினச்சிட்டு இருக்கிறோம், அல்லது கோபத்தோடு இருக்கிறோம், அல்லது அவங்க மேலே குற்றமுறையாக வச்சுட்டு இருக்கிறோம், இனிமே மனசு சமாதானம் அடையலை அப்படி சொல்லவும் செய்வோம். மனசு சமாதானம் இல்லை. ஏன் சமாதானம் இல்லை? நீங்கள் அதை பொறுத்து வச்சு மன்னிக்கல, ரேட் ஒப்படைக்கல. நம்ம யாரை பற்றி நினச்சா சமாதானம் போகுதோ நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அவங்க குற்றவாளின்னு சொல்லிட்டு. இறைவன் சமாதானத்தை குறைக்கவும் செய்யறான், கூட்டவும் செய்யறான். சமாதானத்தை ஏன் குறைக்கிறேன்? நீங்கள் அவங்க தப்பாக நினச்சிட்டு இருக்கிறீங்க. நான் அவங்கள வாழ வச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் அவங்கள பொறுத்து வச்சு மன்னிக்காமல் ஒரு சிறு குற்றத்துக்காக பெரும் குற்றவாளி ஆக்கிட்டு அதை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, தப்பாக பேசிட்டு இருக்கீங்கன்னா சமாதானம் குறையும். தன் நாடுகளுக்கு தேவையை சுருக்கியும் கொடுக்குறான், பெருக்கியும் கொடுக்குறான். ஆனால் இவங்களை பார்த்தா சமாதானம் குறையுது. அந்த வார்த்தையை கூடாது. ஏன்னு சொன்னால் இறைவன் ஒரு அருளை நாடிவிட்டால் தடுப்போர் எவரும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களால சமாதானம் கெட்டு போச்சுன்னு சொன்னால் நான் எந்த அளவுக்கு பலயமான பேச்சை வெளியே பேசி மற்றவங்களை பரப்பிட்டு இருக்கேன். இதெல்லாம் உணர வேண்டியிருக்கு. ஏன் மனசு சமாதானம் இல்லாமல் போகிறது? காரண காரியங்களை வேதமாக தெளிவுபடுத்தப்படுது. முதல்ல மன்னிப்பு கேட்க சொல்கிறான், அப்புறம் மன்னிப்பு தேட சொல்கிறான். பாவமன்னிப்பு கேளுங்கள், பாவமன்னிப்பு தேடுங்கள், பாவத்திலிருந்து மீளுங்கள். என்னுடைய வாக்காடு. இதெல்லாம் ஒரு நிலை, ஒவ்வொன்றும் ஒரு நிலை. முதல்ல ஒரு கஷ்டம் வரும்போது பாவமன்னிப்பு கேளுங்க. நான் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா நன்மையும் தீமையும் பிறத்தரவாங்க சத்தியம் எல்லாத்தையுமே இருக்குது. தன்மையை தனிச்சிடும். ஆனால் ஒரு தீர்ப்புக்கு முதல்ல பணிஞ்சிடுவோம். எனக்கு பாதிக்கப்படுது, இல்லை சிரமங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல பாவமன்னிப்பு கேளுங்க. அதுக்கப்புறம் பாவமன்னிப்பு அடுத்த நிலைக்கு வாங்க. பாவமன்னிப்பு தேடுங்க. எங்கே நான் தவறுன்னு தேடுங்க. இப்போ தெளிவுபடுத்தப்படுது, இங்கெல்லாம் தவறிட்டு இருக்கேன், எண்ணங்கள் நிறைய கேடு மட்டும் இருக்குது. அது இறைவன் அறிவான் பயமே இல்லாமல் இருக்கிறோம், பயபக்தி இல்லாமல் இருக்கிறோம். பயபக்தி ஒரே பாய் போல் ஆக்குவோமா? ஏன் பயபக்தி வேணும்? மனுஷனுக்கு பயந்து சில விலகிறோம், சில செய்கிறோமே. உள்ளத்தில் உள்ளது அவன் அறிவானே, அதுக்கு நம்ம எனக்கே பயந்துருப்போமா? ஒரு அத்தாட்சி கிடைச்சுன்னு சொன்னால் நான் நினச்சே நடந்துச்சுன்னு சொல்கிறோம். யார்ட்டையுமே சொல்லலை, நடந்துருச்சு. இறைவன் நம்ம சமீபமாக இருக்கான்னு உணர்றீங்க. அதே மனசில் தான் இன்னும் நிறைய கேடுகள் இருக்குது. அதை பார்க்கணும் பயம் இல்லையே நமக்கு. இது நினச்சே நடந்துச்சு சொல்லும்போது அத்தாட்சி தான். அதே மனசில் இன்னும் பல கேடுகள் இருக்குது. அதுக்கு ஏன் பயப்பில்லை? உள்ளச்சம் குரல இறைவனே இந்த கேடு இருக்குது, என்னை மன்னிக்கணும், அதை மீட்டு கொடுக்கணும் அப்படியே அவனை திரும்பலை. அவன்கிட்டையும் நம்ம பொறுப்பேற்படுத்தலை. இந்த பாதை எந்த சிரமத்தை நான் ஏற்படுத்தலை. உங்களுக்கு மனசில் சேர்த்தான் ஏதேனும் ஊசலாடி சேர்த்தோம்னா என்கிட்ட உதவி தேடுங்க தான் சொல்கிறோம். அந்தளவுக்கு லேசான பாதை. மறந்தாலும் பரவாயில்ல, மறந்து பாவத்து மன்னிப்பு கேளுங்க, நான் இல்லைன்னு சொல்லாது, மறுத்துறாது. எவ்வளோ லேசான பாதை. நீங்கள் சைத்தானை வெட்ட முடியாது, என்கிட்ட ஒப்படைங்க, நான் மாற்றி அமைக்கிறேன், நான் வெட்டிடுவேன்.